Hi everyone, இன்னைக்கு வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எப்படிலாம் மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்லி ஒரு சில டிப்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸை வந்துட்டு ஃபஸ்ட்டு துவைக்கவே கூடாது. எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து துவைச்சிங்கன்னா துவைச்சி நம்ம வந்துட்டு துவைச்சாலே ஃபஸ்ட்டு அந்த பீட்ஸ்லாம் வந்துட்டு தண்ணி பட்டு கருக்க ஆரம்பிச்சிரும். இன்னொரு விஷயம், நம்ம வந்துட்டு வெயிலில் காய வைக்கும் போதும் அந்த பீட்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் கருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ப்ளவுஸ் வந்து துவைக்காதீங்க. துவைக்காமலே எப்படி சிஸ்டர் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். ஸோ நிறைய வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைனில் வந்துட்டு ஸ்வெட் பேட் கிடைக்கும். ஸோ நீங்கள் நியர்பை ஷாப்பில் கூட வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்வெட் பேட் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள் ப்ளவுஸை வந்துட்டு இந்த மாதிரி உள் பக்கமாக திருப்பிட்டு, ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒட்டுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பிரிச்சுட்டு நம்ம இந்த மாதிரி அப்படியே ஒட்டிக்கலாம். ஸோ ஒட்டிட்டு நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்வெட் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு படாது அண்டர் ஆர்மில். ஸோ அதிகமாக பார்த்தீங்கன்னா வேர்க்கிற இடம் நம்மளுக்கு வந்துட்டு அண்டர் ஆர்ம் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்வெட் பேட் யூஸ் பண்ணும்போது ப்ளவுஸ் சீக்கிரமாக வந்துட்டு அந்த வேர்வைப்படாது. ஸோ அது நீங்கள் வந்து துவைக்காமலே யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், இல்லை நான் துவைச்சி தான் ஆவேன், நான் துவைச்சா தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து நீங்கள் ட்ரை வாஷ் கூட பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் எப்படின்ட்டு நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸை வந்துட்டு மோஸ்ட்லி துவைக்காதீங்க. இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வெட் பேட் வந்துட்டு நான் வந்து மீஷோவில் தான் வந்துட்டு ஆர்டர் பண்ணேன். மொத்தமாக வந்துட்டு 30 பேட்ஸ் வந்துட்டு 115 ருபீஸ்க்கு வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணேன். ஸோ நீங்கள் கூட செக் பண்ணி பாருங்கள். மொத்தம் 3 பேக்கில் வந்துச்சு. அதிகமாக நம்மளுக்கு வந்துட்டு வேர்வைப்படுகிற இடம் பார்த்தீங்கன்னா அண்டர் ஆர்ம் தான். ஸோ அதனால் நீங்கள் ஸ்வெட் பேட் வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லாவே இருக்குது ரிசல்ட்டு. நெக்ஸ்ட்டு 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ட்ரை வாஷ் பண்ணுங்கள். இல்லை சில பேர் வந்துட்டு துவைக்கணுன்றவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ட்ரை வாஷ் கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு ப்ளவுஸ் எடுக்கிறீங்க, ஒரு ப்ளவுஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க, ட்ரை வாஷ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு பக்கெட்டில் வந்துட்டு ஒரு ப்ளவுஸ் முங்குற அளவுக்கு தண்ணி வந்து பிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதில் வந்துட்டு உங்களுக்கு நார்மலாக கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு இல்லை எந்த ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பு வந்துட்டு அதில் கொஞ்சமாக ஊற்றிட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு நார்மலாக நம்ம வந்துட்டு வாஷிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணுற லிக்விட் இருக்குது பார்த்தீங்களா, டிட்டர்ஜென்ட் லிக்விட். ஸோ அதை வந்துட்டு கொஞ்சமாக ஊற்றிட்டு, உங்களுக்கு எதாவது கம்ஃபர்ட் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கம்ஃபர்ட் இல்லை சாஃப்ட் டச் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளாம் வந்துட்டு ப்ளவுஸை வந்துட்டு உள் பக்கமாக திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு லைட்டாக ஒரு முங்குற அளவுக்கு ப்ளவுஸை ஃபுல்லாக நினச்சிருங்க. 2-3 டைம் அந்த மாதிரி நினச்சி அப்படியே எடுத்து நிழலாக காய வச்சுருங்க. வேர்வை ஸ்மெல்லு ஏதாவது அழுக்கு இருந்தாலுமே வந்துட்டு அதில் வந்துடும். ஸோ 3rd பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்துட்டு நம்ம சாரீ வாங்கினாலும் சரி, ஏதாவது நைட்டிஸ் அந்த மாதிரிலாம் வாங்கும்போது ஒரு கவர் வந்துட்டு ஒயிட் கலர் கவரில் தான் போட்டு கொடுத்துருப்பாங்க. நார்மல் பிளாஸ்டிக் கவர் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கவர்ஸ் வந்துட்டு நார்மலாக நம்ம சாரீ வாங்கினாலும் சரி, எந்த ட்ரெஸ் வாங்கினாலும் இந்த மாதிரி கவர்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த கவரில் வந்துட்டு உங்கள் ப்ளவுஸை வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் மடித்து இந்த மாதிரி அந்த கவருக்குள்ளே வச்சுருங்க. ஸோ அது வந்து ரொம்ப சேஃபாகவே இருக்கும். சீக்கிரமாக வந்து கருத்து போகாது. பீட்ஸ்லாம் வந்துட்டு கருக்காமல் சேஃபாக இருக்கும் ரொம்ப. அப்படி இல்லை நியூஸ் பேப்பரில் கூட நீங்கள் மடித்து வைக்கலாம். இந்த மாதிரி கவரில் வைங்க. இல்லை இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜிப்லாக் கவர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட வந்துட்டு மடித்து வச்சிடுறாங்க. ஸோ இது வந்துட்டு நார்மலாக நம்ம எல்லார்கிட்டையுமே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கவரில் வச்சாலும் அது சேஃபாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம பீட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கூட கருத்து போகாமல் நல்லாயிருக்கும். உங்களோட ஆரி ஒர்க் ப்ளவுஸுமே வந்துட்டு சீக்கிரமாக ரொம்ப நாளைக்கு வந்துட்டு லைஃப் வரும். ஆரி ஒர்க் ப்ளவுஸ்னாவே எப்படி பார்த்தாலே நம்ம வந்துட்டு above 1000க்கு மேலே தான் செலவு பண்ணி அதை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்துட்டு சீக்கிரமாக வீணாக போகாமல் நம்ம வந்துட்டு ரொம்ப நாளைக்கு அதை வந்து சேஃபாக வச்சுக்கலாம். ஸோ இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இந்த மாதிரி ஆரி ஒர்க் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் ஆன்லைனில் ஆரி கிளாஸ் வந்துட்டு ஃப்ரீயாகவே எடுத்துகிட்ருக்கேன். ஸோ உங்களை யாருக்காவது விருப்பம் இருந்துச்சுன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு ஒரு கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.